Hello everyone, welcome to our channel PGTRP Zoology class. So இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the internal structure of Ascidian, especially the digestive system of Ascidian. ஓகே, அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பர்டிகுலராக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய செரிமான மண்டலம், அசிடியனுடைய செரிமான மண்டலத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகி நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ லேட்டஸ்ட் கம் டு த லெசன். ஸோ அசிடியனை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு வீடியோஸில் அதனுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா அதனுடைய எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸில் பாடி வால் அண்ட் ஏட்ரியம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ அதனுடைய செரிமான மண்டலம். ஓகே, ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா அதில் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் அனதர் ஒன் இஸ் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஓகே, அலிமெண்ட்ரி கேனல், இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஓகே, ஸோ இந்த அலிமெண்ட்ரி கேனல் பார்த்தோம் அப்படின்னா இந்த அசிடியனில் எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த அலிமெண்ட்ரி கேனல் பார்த்தோம்னாலே தெரியும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஷேப்பில் இருக்கும். ஓகே, அதுதான் அலிமெண்ட்ரி கேனல்னு சொல்கிறோம். இந்த கீழ் அந்த மேல் பகுதிக்கு கீழே இந்த யூ ஷேப்பில் இருக்குதா ரைட் சைடில், ஸோ அதுக்கு பேர் தான் அலிமெண்ட்ரி கேனல். ஓகே, டோட்டலாக அலிமெண்ட்ரி கேனல்னு சொல்கிறோம். ஸோ இந்த இது அலிமெண்ட்ரி கேனல் பார்த்தோம் அப்படின்னா 3 பார்ட் உருவாக்குது. ஓகே, அதை எந்த பகுதியெலாம் உருவாக்குது அப்படின்னா ஃபோர்கட், மிட்கட் அண்ட் கைன்கட். ஓகே, ஸோ அதனுடைய முன்பகுதி, நடுப்பகுதி அண்டு பின்பகுதி, இந்த 3 பகுதியும் சேர்ந்து தான் அதனுடைய அலிமெண்ட்ரி கேனலில் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபோர்ஹெட். ஓகே, ஸோ ஆன்டீரியர் ரீஜன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல், அதுதான் ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா த பிராங்கியல் அபர்ச்சர், ஓகே, ஸ்டொமாட்டிரியம், ஃபேரிங்ஸ் அண்ட் ஈசோஃபேகஸ். ஓகே, ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஆன்டீரியர் ரீஜனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது. ஸோ இந்த பிராங்கியல் அபர்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஓகே, முன்னாடி பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பிராங்கியல் அபர்ச்சரில் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குதா, அதாவது ஒரு குமிழ் மாதிரியான பகுதி. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிராங்கியல் சைஃபான் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் என்ன அப்படின்னா மவுத்து. ஓகே, ஸோ இந்த மவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக வாட் இஸ் கால் தட் 4 லிப்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதனுடைய பகுதியில் அந்த மவுத்தை சுற்றி 4 லிப்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அந்த பிராங்கியல் அபர்ச்சர் அப்படியே கொஞ்சம் கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா நேரோ, குறுகி காணப்படும். ஸோ அந்த குறுகலான பகுதிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஸ்டொமாடியம். ஓகே, ஸ்டொமாடியம் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் பக்கல் கேவிட்டி. ஓகே, அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்ததாக அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டொமாடியம். ஓகே, ஸ்டொமாடியத்தோட அடிப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, சின்ன சின்ன ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்டொமாடியல் டென்டக்கிள்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இந்த பக்கத்தில் இருக்குதா அந்த ஒரு கோன் மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு கீழே ஒரு சின்னதாக ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் ஸ்டொமாடியல் டென்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் கால் தட் ரிமைன்ஸ் வெர்டிக்கல் டு ஸ்டைஃபான் டு மீட் த சென்டர். ஓகே, ஸோ அந்த சைஃபானோட சென்டர் பகுதியில் மீட் ஆகுது, சந்திக்குது. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சீவ். ஓகே, சீவ் அப்படின்னா என்ன, ஒரு சல்லடையாக செயல்படுது. ஸோ சல்லடைனா என்ன செய்வோம், அதை சில பார்ட்டிக்கல் மட்டும்தான் உள்ளே அலோ பண்ணும், மற்றது அப்படியே தேங்கி நிற்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த வாட் இஸ் கால் தட் ஸ்டொமாடியல் டென்டக்கிள்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் ஆக்ட் அஸ் எ சீவ், ஒரு சல்லடையாக செயல்படுது. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா ஸோ இட் ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, பெரிய பெரிய துகள்கள்லாம் நீரில் வரும். ஓகே, ஸோ அந்த பெரிய துகள்கள்லாம் உள்ளே என்ட்ரி ஆகாமல் தடுக்கக்கூடிய ஒரு சல்லடையாக இது செயல்படுது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டொமாடியம் லீட்ஸ் டு த ஃபேரிங்ஸ். அந்த ஸ்டொமாடியத்தை அடுத்து எது போய் லீட்ஸ்
into the pharynx. எதில் போய் முடியுது அப்படின்னா வந்து pharynxல முடியுது. ஸோ இந்த pharynxக்கு என்ன பேர் அப்படின்னா ஸோ the branchial apparatus. ஓகே, ஸோ branchial apparatusன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து பிகாஸ் இட் கண்டைன்ஸ் gill slits. ஓகே, அதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய gill slits வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம், branchial apparatus அப்படின்னு சொல்கிறோம். Okay, so it is a large chamber and it's the largest part of the alimentary canal. ஓகே, ஸோ அந்த alimentary canalலையே ரொம்ப பெரிய பார்ட்னு சொன்னால் எது தான் சொல்லுவோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டொமேடியம் ஆர் த pharynx. ஓகே, நாட் ஏ ஸ்டொமேடியம், pharynx. ஸோ அந்த pharynxக்கு என்ன சொல்லியிருக்கோம், branchial apparatus அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய பகுதி பார்த்தோம் அப்படின்னா வந்து laterally compressed sac. ஓகே, ஒரு பெரிய வந்து ரெண்டு சைட்லேயும் கம்ப்ரஸ் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு பை போன்ற அமைப்பு காணப்படுது. ஓகே, ஸோ அந்த பகுதியிலையுமே வந்து ரெண்டு ரீஜியன் இருக்குது, ஆன்டீரியர் ரீஜியன் அண்டு போஸ்டீரியர் ரீஜியன். ஓகே, முன்பகுதி பின்பகுதி. ஸோ முன்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து ப்ரீ பிராங்கியல் ரீஜியன். ஓகே, ஆன்டீரியர் பார்ட்டில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ப்ரீ பிராங்கியல் ரீஜியன். அதனுடைய போஸ்டீரியர் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிராங்கியல் சாக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பகுதியுமே வந்து செப்பரேட்டட் பை ஏ சர்க்குலர் சிலியேட்டட் ரிட்ஜ். ஓகே, ஒரு சின்ன சிலியேட்டட் ரிட்ஜால் வந்து இது வந்து பிரிக்கப்படுது இந்த ரெண்டு ரீஜியனுமே. எந்த ரெண்டு ரீஜியன், ஆன்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரீ பிராங்கியல் ரீஜியனும் போஸ்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய பிராங்கியல் சாக்கும் வந்து எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா வந்து ஒரு பை ஏ டூ சர்க்குலர் சிலியேட்டட் ரிட்ஜஸ். ஸோ தட் இஸ் நோன் அஸ் பெரிஃபேரிஞ்சியல் பேண்ட்ஸ். ஓகே, அதுக்கு பேர் தான் என்ன, பெரிஃபேரிஞ்சியல் பேண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதனுடைய உள்பகுதியில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு க்ரூஸ், ஓகே, ஒரு பள்ளம் வந்து காணப்படுது. ஓகே, ஸோ எங்கே காணப்படுது தெரியுதா, கீழே ஒரு பள்ளம் வந்து காணப்படுது. அந்த பள்ளத்துக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து ஃபேரிஞ்சியல். ஓகே, பெரிஃபேரிஞ்சியல் க்ரூவ்ஸ். ஓகே, பெரிஃபேரிஞ்சியல் ரீஜியனில் காணப்படக்கூடியதுனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிஃபேரிஞ்சியல் க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனுடைய அடிப்பகுதியில் பார்த்தோன்னா ஒரு பள்ளம் இருக்குதா, அதுக்கு தான் பெரிஃபேரிஞ்சியல் க்ரூவ்ஸ்னு பேர். ஸோ இந்த பிராங்கியல் சாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூமரஸ் லாஞ்சிடியூடினல் ஸ்லிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேண்ணா, சின்ன சின்ன கட்டமாக இருக்குதா, அதுதான் வந்து அந்த வாட் இஸ் பிராங்கியல் சாக்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து சின்ன சின்ன நியூமரஸ் லாஞ்சிடியூடினல் ஸ்லிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்லிட்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா வந்து கில் ஸ்லிட்ஸ். ஓகே, ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்டிக்மேட்டா. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஸ்டிக்மேட்டான்னு சொல்கிறோம். ஸோ டோட்டலாக அதில் வந்து எவ்வளோ இருக்குதோ அப்படின்னா வந்து சின்ன சின்ன கட்டங்களாக வந்து இந்த கில் ஸ்லிட்ஸ் வந்து இருக்குதுலாம். ஸோ அது டோட்டலாக எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து 4 lakhs இன் ஏ பிராங்கியல் சாக். ஒரு பிராங்கியல் சாக்கில் எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து 4 lakhs ஆஃப் ஸ்டிக்மேட்டா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ தே ஆர் அரேஞ்ச்டு இன் transverse rows. ஓகே, ஸோ டார்சோ வென்ட்ரலி ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்மா பியர்ஸ்ட் எ லாங் சிலியா. ஓகே, அந்த ஸ்டிக்மேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ தர் லைஸ் இந்த க்ரூவ்ஸ் ஆஃப் த மிட் டார்சல் சைட் ஆஃப் த ஃபேரிங்ஸ். ஓகே, அந்த ஃபேரிங்ஸோட மிட் டார்சல் சைடில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து அந்த பள்ளத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அந்த சிலியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த க்ரூவ்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா வந்து எண்டோஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த இதில் பார்த்தோன்னா தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் எண்டோஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டார்சல் வென்ட்ரல் சைடு. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து த ஆன்டீரியர் பார்ட் இஸ் கனெக்டட் டு த peripharyngeal grooves and posteriorly endostyles end with the distance in front of the esophagus opening. Okay, so esophagus-க்கு கொஞ்சம் முன்னாடியும் வந்து ஓப்பன் ஆகக்கூடியது எது அப்படின்னா வந்து எண்டோஸ்டைல். ஓகே, அந்த பெரிஃபேரிஞ்சியல் க்ரூவ் வந்து போஸ்டீரியரில் ப்ரெசென்ட் ஆன்டீரியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதுக்கு போஸ்டீரியர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எண்டோஸ்டைல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இந்த எண்டோஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பை த ciliated cells. Mucus gland cells are arranged in the longitudinal rows. ஓகே, longitudinal rowஸில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும்.
which one is the ciliated cells and the mucus gland cells. Okay, ஸோ டோட்டலாக எத்தனை ரோஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்னா வந்து 5 ரோஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ வாட் ஆர் தே? இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பாருங்கள். ஸோ அதில் வந்து சிலியா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு 5 ரோஸில் வந்து அந்த சிலியா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஆல்டர்னேட்டிங் வித் 4 ரோஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மியூக்கஸ் லேயர் வந்துடும். 5 ரோஸில் வந்து சிலியேட்டட் செல்ஸில் இருக்கும். அடுத்ததாக 4 ரோஸ் வந்து மியூக்கஸ் கிளாண்ட் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த 5 ரோஸில் வந்து 5 ரோஸ் ஆஃப் சிலியேட்டட் செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுலாம். ஸோ அதில் ஒரு ரோவில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மிட் டார்சல் லைனில் வந்து வாட் இஸ் கால் தட் ஒன்று வந்து அதனுடைய மிட் டார்சல் லைனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ரிமைனிங் ரோஸ் வந்து அதனுடைய லேட்ரல் சைடில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதான் அந்த சிலியா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டு. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வாட் இஸ் கால் தட் அந்த சிலியா வந்து இன்னும் கொஞ்சம் மீடியன் ரோவுக்கு போனோம் அப்படின்னா வந்து லாங்கர் பெருசாக இருக்கும். ஓகே, கீழே அடிப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மீடியன் சிலியா அப்படின்னு இருக்குதா. ஸோ அந்த சிலியா பார்த்தோம் அப்படின்னா பெரிய சைஸில் இருக்குது. ஸோ அந்த ரூஃப் ஆஃப் த branchial sacs along with the mid-dorsal lines contain a ridge that is known as dorsal lamina அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இதோட ரூஃப் கூரை பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மிட் டார்சல் லைன் இருக்குது. ஸோ அந்த லைனில் இருக்கக்கூடிய அந்த ரிட்ஜுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா டார்சல் லேமினா. ஓகே, ஸோ இதை வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர்லேயே பார்க்கலாம். இந்த ப்ரெசண்ட் ஆகிருக்கா சென்டர் பார்ட்டில் டார்சல் லேமினா அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இந்த டார்சல் லேமினாவில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஆன்டீரியர் பகுதி connected to the posterior peripharyngeal band. ஓகே, ஸோ எதனுடைய ஆன்டீரியர் பார்ட் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அதனுடைய போஸ்டீரியர் ஃபேரிஞ்சியல் பெரிஃபேரிஞ்சியல் பேண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கிற ஆன்டீரியர் பெரிஃபேரிஞ்சியல் பேண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். விச் ஒன் இஸ் டார்சல் லேமெல்லா. ஓகே, and the posterior பார்த்தோம் அப்படின்னா it extend up to the esophagus opening. ஸோ ஈசோஃபேகஸோட ஓப்பனிங் வரைக்கும் வந்து இது வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, போஸ்டீரியர்லி ஆன்டீரியர் பார்ட்டு போஸ்டீரியர் பெரிஃபேரிஞ்சியல் பேண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். போஸ்டீரியர் பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் எக்ஸ்டெண்ட் அப் டு த ஈசோஃபேகஸ் ஓப்பனிங். ஈசோஃபேகஸ் எங்கே ஓப்பன் ஆகுது? ஸோ அந்த இந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்களா அங்கே வரைக்கும் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, இட் எக்ஸ்டெண்ட் அப் டு த ஈசோஃபேகஸ் ஓப்பனிங். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம் இந்த டார்சல் லேமினா கன்சிஸ்ட் ஆஃப் த சிங்கிள் ரோ. ஓகே, ஸோ அதில் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் ரோவில் 20 to 30 ciliated tongue-like processes. ஓகே, ஸோ கால்டு லாங்கஸ்ட். ஓகே, ஸோ இதை வந்து இதில் பார்க்கலாம் அப்படின்னா அது தனியாக வந்து உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா தெரியும். ஸோ இதுதான் அதனுடைய ஒரு சிங்கிள் டார்சல் லேமினா. ஓகே, அதனுடைய பேஸ் மேலே உள்ள பகுதி பார்த்தோம் அப்படின்னா பேஸ் அதில் சின்ன சின்ன சிலியா வந்து லேமெல்லா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த லேமெல்லா கன்சிஸ்ட் ஆஃப் த 20 ஓகே ஒரு ரோவில் வந்து 20 to 30 சிலியேட்டட் டங் லைக் ப்ராசஸ். ஓகே, அந்த சிலியேட்டட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து அந்த 20லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் லாங்கட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த பிராங்கியல் சாக்கில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது ஃப்ரீயாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதான். ஸோ இந்த பிராங்கியல் சாக் வந்து எங்கே போய் ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட் டியூப்பில் போய் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன ஈசோஃபேகஸ். ஓகே, ஸோ அடுத்தது அந்த ஈசோஃபேகஸ் எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் அடுத்த பார்ட்டு. ஓகே, ஸோ இது ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஈசோஃபேகஸ் எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா வந்து அடுத்த பார்ட்டு ஸ்டமக்கில் போய் ஓப்பன் ஆகுது. ஓகே, வயிற்று பகுதியில் போய் ஓப்பன் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து அதனுடைய வாட் இஸ் கால் தட் ஃபோர் கட். ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் கட். ஸோ மிட் கட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டமக் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டமக் தான் வந்து மிட் கட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடியது. ஸோ ஸ்டமக் வந்து பார்த்தோம் அப்படின்னா தின் வால்டு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஒரு குழாய் போன்ற அமைப்பாக இருக்குது.
வெரி தின் வால். ஓகே, ஸோ அந்த ஸ்டமக் அடுத்ததாக எங்கே போய் முடியுது அப்படின்னா வந்து இன்டெஸ்டைனில் போய் முடியுது. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து அடுத்த பார்ட் வந்துடுது. ஸோ இந்த ஸ்டமக் இருக்க பகுதி மிட் கட்னு சொன்னோம். அடுத்த பகுதி கைன் கட். ஓகே, ஸோ கைன் கட்டு வந்து எதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்து இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். ஓகே, இந்த 3 பகுதியும் சேர்ந்து கைன் கட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ரெக்டம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ நேரோ டியூப். ஓகே, ரெக்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரோ டியூப் தட் ஓப்பன் இன் டு த ஏட்ரியம் ஆஃப் த ஆனஸ். ஓகே, ஸோ த்ரூ த ஆனஸ், ஆனஸ் மூலமாக கடைசியாக எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஏட்ரியமில் போய் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இன்டெஸ்டைன் பார்த்தோன்னா எப்படி இருக்குது? ஸோ இட் இஸ் அ யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கான். ஸோ விச் இஸ் மேடப் ஆஃப் தின் வால்டு டியூப். ஓகே, மிக மெல்லிய சுவர்களால் ஆக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ அடுத்தது இன்டெஸ்டைனில் இருந்து அடுத்ததாக எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா வந்து ரெக்டமில் ஓப்பன் ஆகும். ஸோ ரெக்டம்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ஸோ தட் இஸ் அ ஸ்மால் நேரோ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் that is open into the atrium. ஓகே, அந்த ரெக்டம் வந்து எதில் போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஏட்ரியமில் போய் ஓப்பன் ஆகுது. ஸோ ஏட்ரியமில் ஓப்பன் ஆகின உடனே அது எதன் வழியாக கடைசியாக திறக்குது அப்படின்னா எதன் மூலமாக திறக்குது அப்படின்னா வந்து ஏனஸ் மூலமாக ஏட்ரியமில் போய் திறக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ கடைசியாக இங்கே வந்து அந்த வாட்டர் தான் உள்ளே வரும். ஸோ அந்த வாட்டர் எங்கே மறுபடியும் அந்த ஆனஸ் மூலமாக எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா வந்து திரும்பவும் வெளியில் ஏட்ரியல் ஆப்பர்ச்சரில் போய் ஓப்பன் ஆகும். ஓகே, ஏட்ரியல் ஆப்பர்ச்சர் எங்கே இருக்குது? ஸோ இந்த பக்கமாக இருக்குது ஏட்ரியல் ஆப்பர்ச்சர். ஓகே, ஸோ அந்த இடத்துல போய் இந்த இருக்கா க்ரீன் கலரில் எழுதியிருக்கா ஏட்ரியல் சைஃபான் ஆர் ஏட்ரியல் ஆப்பர்ச்சரில் போய் ஓப்பன் ஆகி மறுபடியும் அது வெளியில் வந்துடுது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் வந்து லிவர் அண்டு த பைலோரிக் கிளாண்ட்ஸ். ஓகே, ஸோ 2 வகையான வாட் இஸ் கால்டு டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து லிவர், இன்னொன்று வந்து பைலோரிக் கிளாண்டு. ஓகே, ஸோ இந்த லிவரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கான், அதுதான் வந்து அது லிவர். ஓகே, ஸோ இந்த லிவர் வந்து எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்குது? அரவுண்டு த ஸ்டமக்கு. ஓகே, ஸ்டமக் ரீஜனை சுற்றி தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது, இஸ்ன்ட் இட்? ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா சாக்லேட் கலரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குமா. ஓகே, சாக்லேட் கலர் பார்த்துருக்கோங்களா, அந்த கலரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 லோப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஒரு லோபு, அந்த பக்கம் ஒரு லோபு, எல்லோ கலரில் இருக்கும். 2 லோப்ஸ் இருக்கும். அந்த ஸ்மால் டக்ட்ஸ் வந்து அரைசஸ் ஃப்ரம் த லிவர். ஓகே, அதில் சின்ன ஒரு டக்ட்ஸ் வந்து அதிலேருந்து வாட் இஸ் கால் தட் அரைசஸ் ஆகுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து தட் இஸ் ஓப்பன் இன் டு த ஸ்டமக். அந்த லிவர்லேருந்து ஒரு டக்கு வந்து அரைசஸ் ஆகுது. ஸோ அந்த டக்ட்ஸ் எங்கே போய் ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து ஸ்டமக்கில் போய் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைலோரிக் கிளாண்ட்ஸு. ஸோ பைலோரிக் கிளாண்ட்ஸ் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் ஸ்டமக்கில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, so this wall of the stomach. Okay, so wall of the stomach and also the intestine. Okay, ஸோ சிறுகுடல்லையும் அதனுடைய வயிற்று பகுதியிலையும் பைலோரிக் கிளாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த டியூப்ஸ் ஜாயின் டுகெதர் ஃபார்ம் எ காமன் டக்ட். ஓகே, தட் இஸ் ஓப்பன் இன் டு த இன்டெஸ்டைன். ஓகே, கரெக்டாக எங்கே போய் ஓப்பன் ஆகுது? இன்டெஸ்டைனில் போய் ஓப்பன் ஆகுது. இந்த 2 கிளாண்ட்ஸுமே சேர்ந்து லிவர் அண்ட் பைலோரிக் கிளாண்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து எங்கே போய் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்டெஸ்டைனில் போய் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே என்ன செய்யுது அப்படின்னா செக்ரீஷன் ஆஃப் த பைலோரிக் கிளாண்ட்ஸ் ரிசம்பிள்ஸ் த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். ஓகே, பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து வெட்டிப்ரைட்ஸில் வந்து செக்ரீட் ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு ஜூஸை வந்து இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்து என்ன செய்யுது? செக்ரீட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த என்சைம்ஸோட இந்த கிளாண்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? லிவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ வாட் ஆர் த என்சைம்ஸ் செக்ரீட்டட்? த புரோட்டியேஸ், லிபேஸ் அண்ட் அமைலேஸ் 3 வகையான நொதிகள் வந்து சுரக்கப்படுது. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து அமைலேஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து ஸ்டார்ச்சை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, செரிமானத்துக்கு ஸ்டார்ச்சை வந்து செரிக்க வைக்கிறதுக்கு அமைலேஸ் அப்படிங்கிற நொதி வந்து செயல்படுது.
அடுத்ததான் வந்து ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ப்ரோட்டியேஸ் என்சைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லிபேஸ் அப்படிங்கிறது லிப்பிட்ஸ் டைஜஷனில் வந்து லிபேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து செயல்படுது. ஓகே, ஸோ இது வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது இந்த என்சைம்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ டைஜஸ்டட் ஃபுட் எல்லாமே எதில் அப்சார்ப்ஷன் ஆகும் அப்படின்னா வந்து இண்டஸ்டைனில் அப்சார்ப்ஷன் ஆகி கடைசியாக அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கே போகும் அப்படின்னா ரெக்டத்தில் போய் ஸ்டோர் பண்ணியிருக்கும். தென் ரெக்டம் பாசஸ் இன்டு த ஏட்ரியம் த்ரூ த ஆனஸ். ஆனஸ் மூலமாக எங்கே தள்ளும் அப்படின்னா வந்து ஏட்ரியம்க்கு போயிடுது. அப்புறமா ஏட்ரியத்தில் இருந்து அவ்வளோ கழிவுகளும் அதனுடைய ஏட்ரியல் அப்பர்ச்சர் மூலமாக வெளியில் போயிடுது. ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய டைஜஷன். ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் அசிடியன். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டைஜஷன்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபீடிங் மெக்கானிசம். ஸோ ஃபீடிங் மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் எந்த மாதிரியான ஃபீடிங் மெக்கானிசம் நடக்குது அப்படின்னா வந்து what is called that feeding mechanism. So acidianல ciliary feeding and the mucus feeding. Okay, ciliary feeding and mucus feeding. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான ஃபீடிங் நடக்குது அப்படின்னா வந்து ஸோ இது வந்து செடன்ட்ரி லைஃப். ஓகே, ஒரு இடத்துல வந்து நிலையாக வாழ்கிறதுனால ஸோ இட் இஸ் அ பிளாங்க்டானிக் ஃபீவர். ஓகே, ஸோ பிளாங்க்டானிக் ஃபீடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து இது அதிகமாக வந்து ஜூ பிளாங்க்டான், ஃபைட்டோ பிளாங்க்டான், ஸோ அந்த மாதிரி பிளாங்க்டான் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாங்க்டானை சாப்பிட்றதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பிளாங்க்டானிக் ஃபீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் கரண்ட் கேரி அவுட் பை த பீட்டிங் ஆஃப் த சிலியா இன் த ஸ்டிக்மேட்டா. ஓகே, ஸ்டிக்மேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த சிலியா மூலமாக பீட்டிங் ஆகுது, வாட்டர் கரண்ட் உள்ளே வந்து என்ட்ரு ஆகுது. ஓகே, ஸோ வாட்டர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த சிலியா வந்து பீட்டிங் நடக்குது. ஸோ அடுத்ததாக என்ன ஆகுது, அந்த ஃபீடிங் அடாப்டேஷன்ஸ் வந்து அடுத்ததாக வந்து வாட்டர் கரண்ட் எங்கே உள்ள ஆகும், ஃபஸ்ட்டு அந்த சிலியாவுக்கு உள்ளே அந்த வாட்டர் கரண்ட்டில் சிலியாவை வந்து அந்த பீட்டிங் ஆகுது. பீட்டிங் ஆன உடனே அந்த வாட்டர் எங்கே என்ட்ரு ஆகும், அடுத்ததான் that passes into the pharynx. ஓகே, pharynxக்கு எப்படி உள்ளே என்ட்ரி ஆகும் அப்படின்னா அந்த பிராங்கியல் ஏப்பர்ச்சர். ஓகே, பிராங்கியல் ஏப்பர்ச்சர் மூலமாக எங்கே pharynxக்கு உள்ளே போகுது. ஸோ அடுத்ததான் ஸ்டமாடியம் பகுதிக்கு போகுது. ஓகே, ஸோ அடுத்ததான் அந்த வாட்டர் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னா ஸோ ஏட்ரியம் த்ரூ த ஸ்டிக்மேட்டா மூலமாக ஏட்ரியத்துக்கு போகுது. ஓகே, ஸோ அடுத்ததான் அது எங்கே வெளியில் வந்துடுது, மறுபடியும் ஏட்ரியல் ஏப்பர்ச்சர் மூலமாக வெளியில் வந்துடுது. ஓகே, ஸோ இந்த பிராங்கியல் டென்டக்கிள்ஸ் வந்து ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஏற்கனவே அதனுடைய கழுத்து பகுதியில் ஒரு ரிங் லைட் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொன்னோமா, டென்டக்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அது வந்து ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அதனுடைய பெரிய பெரிய துகள்கள்லாம் அதில் இருக்கும். ஸோ அதை வந்து உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்று எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் வாட்டரோட பியூரிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த பார்ட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததான் இந்த சிலியா எதில் இருக்கக்கூடிய சிலியா, இந்த ஸ்டிக்மேட்டாக இருக்கக்கூடிய சிலியா வந்து ப்ரிவெண்ட் த எஸ்கேப் ஆஃப் த பிளாங்க்டான். ஓகே, ஸோ த்ரூ த அவுட் கோயிங் வாட்டர்ஸ். ஓகே, ஸோ உள்ள அந்த வாட்டருக்கு மூலமாக உள்ள என்ட்ரியான அந்த பிளாங்க்டான், ஓகே, அந்த பிளாங்க்டானை மறுபடியும் வெளியில் போகாமல் தடுக்கிறதுக்கும் அந்த சிலியா வந்து ஸ்டிக்மேட்டாவில் இருக்கக்கூடிய சிலியா வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்படி தடுக்கிறதுனால அது என்ன ஆகுது, ஸோ ரிட்டைன் இன்சைட் த பிராங்கியல் சாக்கு. ஓகே, ஸோ திரும்பவும் எங்கே போயிடுது, அது அந்த பிராங்கியல் சாக்குக்குள்ளே வந்து போயிடுது. ஸோ அங்கே பிராங்கியல் சாக்குக்குள்ளே போனோன்னா என்ன ஆகும், the mucus gland cells of the intestine secrete the mucus. ஓகே, ஸோ அங்கே வந்து மியூக்கஸ் செக்ரீட் பண்ணோம். ஸோ அந்த ஜூபிளாங்க்டான் இல்லை அப்படின்னா வந்து உள்ள என்ட்ரியான அந்த ஸ்மால் சைஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் பண்ணி அதில் ஒட்டிக்கிடும். ஸோ த மியூக்கஸ், இப்போ மியூக்கஸில் ஒட்டின அந்த பார்ட்டிகல்ஸ் ஜூபிளாங்க்டான் எல்லாமே மூவ் அப்வர்ட்ஸ் டு த லேட்ரல் வால்ஸ். ஓகே, ஸோ மேல் நோக்கி அந்த லேட்ரல் வால்ஸை நோக்கி நகர்ந்து போகுது. ஸோ அந்த டார்சல் லேமினாவை ரீச் ஆகும்போது இட் மூவ்ஸ் பேக்வார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டார்சல் லேமினாவில்
what is called that the beating of the lancets. Okay, so lancets makes the mucus into a cord. Okay, ஸோ அப்போது அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகி எங்கே ஆகிடும்? ஸோ டைரக்ட்லி அப்வார்ட் இன்டு த டார்சல் லேமினாக்கு போயிடும். ஸோ எதன் மூலமாக போகும் அப்படின்னா வந்து பை த பெரிஃபேரிஞ்சியல் பேண்டு. ஏற்கனவே அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பெரிஃபேரிஞ்சியல் பேண்ட்ஸ் மூலமாக மேல் நோக்கி போயிடுது. ஓகே, ஸோ இங்கே அந்த மியூக்கல் கார்ட்ஸ் வந்து அடுத்ததான் அந்த ஃபுட்டை வந்து எங்கே பாஸ் பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்டொமக்குக்கு பாஸ் பண்ணும். அப்படி ஸ்டொமக்கில் இருந்து ஈசோஃபேகஸ்க்கு போகும். தென் ஈசோஃபேகஸ்கில் இருந்து வாட் இஸ் கால் தட் அடுத்ததான் இண்டஸ்டைன். ஓகே, இண்டஸ்டைனில் இருந்து வாட் இஸ் கால் தட் இண்டஸ்டைனில் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் ஆகி எல்லா நியூட்ரியன்ஸும் அப்சார்ப் ஆகும். ஓகே, ஸோ அப்சார்ப் பண்ணிவிட்டு அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்குமா, ஸோ அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் செரிக்கப்படாத உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ரெக்டத்தில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ரெக்டத்தில் வந்து ஸ்டோர் ஆகி அடுத்ததான் ஆனஸ் மூலமாக எங்கே போயிடும்? தட் பாசஸ் இன்டு த ஏட்ரியம். ஏட்ரியத்துக்கு போய் ஏட்ரியத்தில் இருந்து வாஸ் அவுட் த்ரூ த ஏட்ரியல் ஆப்பர்ச்சர். ஏட்ரியல் ஆப்பர்ச்சர் மூலமாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்து வெளியில் போயிடும் அந்த வேஸ்ட் எல்லாமே. ஓகே, so this is the feeding of or the feeding mechanism of the ascidian. Okay, can you understand this? Okay, thank you very much students and teachers. We will meet in the next class. Okay, so இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.